ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் வீடியோவுக்கு சூப்பரான தம்ப்நெயில் அண்டு லோகோ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை அழுத்தி ஆள்னு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் எக்ஸ்லேப். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்கில் வந்து 4.5 வாங்கியிருக்கு. இந்த அப்ளிகேஷனோட சைஸ் வந்து 28 MB தான். இந்த அப்ளிகேஷனை 10 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இந்த அப்ளிகேஷனை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் நம்மளுடைய யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற அந்த ஸ்க்ரீனை முதல்ல செலக்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் முதல்ல இந்த சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கும், அந்த இமேஜ் சைஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கஸ்டம் அப்படின்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கும், அதை நம்ம யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதனால் நம்ம யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்க்ரீன் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்மளுடைய டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்க அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய சேனலோட நேமை டைப் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட சேனலோட டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய சேனலுக்கு ஏற்ற இந்த கலரை நான் சூஸ் பண்ணணும். இதில் கலர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கல்ல, இந்த கலரை சூஸ் பண்ணலாம். இதில் வந்து 2 வகையான கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து கிராண்டியன்ட் அப்படின்ட்டு ஒரு கலர் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கலர் ஷேடாக மாதிரி தெரியும், கொஞ்சம் 3D டைப்பில் இருக்கும். இப்போ நான் வந்து நார்மல் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுக்கேற்ற ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட்டு வந்து நம்ம ஸ்டைலாக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த இதை கொடுத்துக்கலாம், இந்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். இந்த ஃபாண்ட்டை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். சும்மா ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து இது பண்ணாவே போதும், ஸ்ட்ரோக் வந்துடும். இதில் நீங்கள் சைஸு கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் மைனஸ். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவுட்லைன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக இருக்கட்டும்னு அதை விட்டுட்டேன். இப்போ ஷேடோ கொடுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சைஸை நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். நான் இப்போ அதை டிஃபால்ட்டாக விட்டுட்டேன். இப்போ இன்னர் ஷேடோ கொடுக்கலாம். இன்னர் ஷேடோ கொடுத்தாச்சு. அதில் எம்போஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை 100ல் இருக்கட்டும், 90 இருக்குது, 90லே இருக்கட்டும். இது இப்போ வந்து 3D ரொட்டேஷன் கொடுக்கலாம். 3D ரொட்டேஷன் கொடுத்துட்டேன். இப்போ 3D டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. முழுமையாக உங்களுக்கு 3D டெக்ஸ்ட்டாகவே மாறிடுச்சு. இப்போ வந்து 3D ஷேடோ அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. இது 3Dக்கு பின்னாடி ஒரு நிழல் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். நம்மளுடைய டெக்ஸ்டோடைய ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டுனா எடுத்துடலாம். நான் இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு உருவாக்கியாச்சு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் நம்மளுடைய ஃபோட்டோவை கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டு இருக்குது, அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேலரிக்குள்ளே போகும். இப்போ நம்ம கேலரிக்குள்ளே போவோம். கேலரியில் என்னுடைய ஃபோட்டோ நான் எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோ உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய ஃபோட்டோவை செட் பண்ணுறோம்.
நம்ம ஃபோட்டோவை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோவை செட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபோட்டோவுக்கும் அவுட்லைன் கொண்டு வரலாம். இப்போ நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொண்டு வரலாம். அப்போ தான் நம்மளுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டும். அதனால் நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொண்டு வரும். ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை ஒயிட்டு, பிளாக்கு, நீங்கள் என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோவுடைய ஸ்ட்ரோக் கலர் மாறும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் மாறுது. இந்த கலரை நீங்கள் உங்களுடைய தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற அந்த ஸ்ட்ரோக் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன தம்ப்நெயில் உருவாக்குறோமோ அந்த தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்னாலும் அதே இம்போர்ட்டில் போய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டை பற்றி இப்போ நம்ம தம்ப்நெயில் போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆண்ட்ராய்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு இமேஜை நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆண்ட்ராய்டு இமேஜை நான் உள்ளே கொண்டு வரேன். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு இமேஜை இப்போ நான் உள்ளே செட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏஆர் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிட்டோம். நம்ம ஆண்ட்ராய்டு சிம்பிளி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுடைய தம்ப்நெயில் வந்து நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது. இதில் நீங்கள் ஆரோ மார்க் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆரோ மார்க் வந்துடும். இந்த ஆரோ மார்க்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். டிசைனு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் இந்த இதை கொண்டு வரேன். இதை நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் ஆகும். பெருசாகவும் ஆக்கிக்கலாம், சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோவுக்கு நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரோவுக்கு வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒயிட் கலர் கொடுத்தாச்சு. நம்மளுடைய தம்ப்நெயிலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தம்ப்நெயிலை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செஞ்ச மாதிரியே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து ஜேபிஜி அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஎன்ஜி மாடலுக்கு மாற்றணும். அதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ நம்ம கஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இமேஜ் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதில் அல்ட்ரா அப்படின்னு இருக்கும் கடைசியாக, அதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேவ் டு கேலரி கொடுங்க. இப்போ நம்மளுடைய தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சு. தம்ப்நெயில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.